ரோஹித் ஓய்வை தொடர்ந்து இந்திய அணியின் புதிய கேப்டன் அறிவிப்பு. ரோஹித் சர்மா ஓய்வு பெற்ற கையோடு இந்திய T20 அணியின் அடுத்த கேப்டன் யார் என்ற கேள்வி அடுத்தடுத்து எழத் தொடங்கிவிட்டது. இதையடுத்து இந்தியா மற்றும் இலங்கையில் நடைபெற உள்ள 2026 T20 உலக கோப்பையில் இந்திய அணிக்கு கேப்டனாக இந்த 4 வீரர்களில் யாரேனும் ஒருவர் நியமிக்கப்படலாம் என்று கூறப்படுகிறது. ஹர்திக் பாண்டியா இந்திய அணிக்காக T20 போட்டியில் அடுத்த இந்திய கேப்டனாக நியமிக்கப்படலாம் என்று கூறப்பட்டு வருகிறது. அதற்கு காரணம் இந்திய அணியின் ஆல்ரவுண்டராக உள்ள ஹர்திக் பாண்டியா இந்திய அணிக்காக கடந்த சில தொடர்களில் கேப்டனாக செயல்பட்டுள்ளார். இந்திய கிரிக்கெட்டின் நட்சத்திர பந்து வீச்சாளர் ஜஸ்பிரித் பும்ராவும் கேப்டனாக நியமிக்கப்பட அதிக வாய்ப்புள்ளது. களத்தில் மிக சாந்தமாக காணப்பட்டாலும் அவரது பந்து வீச்சு முறை கண்டு எதிரணி பேட்ஸ்மேன்கள் அலறுவர். இப்படியான திறமை கொண்ட பும்ரா இதற்கு முன்னதாக அயர்லாந்து அணிக்கு எதிரான T20 தொடரில் இந்திய அணியை வழிநடத்தி தொடரையும் வென்று கொடுத்தார். இந்த பட்டியலில் உள்ள மற்றொரு பெயர் சூரியகுமார் யாதவ். கடந்த 2021 ஆண்டு இந்திய அணிக்காக சூரியகுமார் யாதவ் அறிமுகமாகி இருந்தாலும் T20யில் இவர் செய்தது அளக்க முடியாதது. கடந்த 2 ஆண்டுகளுக்கு மேலாக ICC T20 தரவரிசையில் முதலிடத்தில் இருந்து அசத்தினார். ரிஷப் பண்ட் இந்த கிரிக்கெட் அணியின் எதிர்காலமாகவே பார்க்கப்படுகிறது. PCCI மற்றும் இந்திய அணியின் செல்லப்பிள்ளையாகவும் இருக்கிறார். ஹர்திக் பாண்டியாவுக்கு முன்னதாக T20 போட்டிகளில் இந்திய அணிக்காக கேப்டனாக செயல்பட்டுள்ளார்.